நேற்று மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சாக, அதாவது மும்பைக்கு கிடையாதுனாலும் பஞ்சாபுக்கும் இருந்துச்சு. ஆனால் பஞ்சாபை விட நமக்கு அதிகமாக அந்த மேட்ச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மேட்ச் வந்து கடைசியில் அழகாக அடிச்சு தூக்கின்னு போயிட்டாங்க. இந்த திலக் வர்மா வந்து ஹர்திக் பாண்டியா இருந்த அன்னைக்கு அடித்தார். அதுக்கப்புறம் இல்லாதப்பெல்லாம் நல்லா விளையாடுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வேண்டாம் வேண்டான்னு நாங்கள் சொன்னோமே அப்படின்னு சொல்லி மும்பை ரசிகர்கள்லாம் கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பும்ரா தான் நல்ல கேப்டனாக இருக்கார். ஸ்கை இருக்கும்போது கூட தோத்துடுறோம், ஆனால் பும்ரா இருக்கும்போது ஜெயிச்சிடுறோம். அதனால் டீம் பிரச்சனை இல்லை, ஹர்திக் பாண்டியா கேப்டன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, அதாவது நம்ம நேற்றே சொன்னோம். ஸோ அந்த நாளைக்கு நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை ரொம்ப கூலாக வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று கேப்டன்ஷிப்லேயே ஒரு பயங்கரமான கூல் கேப்டனே கொண்டு வந்தாங்க. ஏன்னா பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ இது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கூலாக அவங்க டீமை கொண்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம டெஸ்ட் கேப்டனாக இருக்கும்போது கூட பார்த்துருக்கோம், ரொம்ப கூலாக இந்திய அணியை வழிநடத்தும். ஸோ அதே மாதிரி தான் நேற்று மும்பையை பார்த்தப்போ அவரோட டிசிஷன் மேக்கிங் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்கோரே பண்ண விடல. மேபி அந்த டெத் ஓவரில் தான் அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. மேபி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் தப்பு பண்ண மாதிரி இருந்தது மும்பை கிட்ட. பட் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், பிரியன் ஷாரியாவாக இருக்கட்டும், யாருமே பெரிய லெவலில் ஹிட்டே பண்ண முடியாத அளவு கரெக்டாக போலிங் சேஞ்ச் பண்ணி கொண்டு போனார் பும்ரா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200ன்றது ஒரு நல்லா சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோருன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் மும்பையில் நேற்று ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர்ஸ் தவற விட்டாங்க. பட் அதுக்கப்புறம் திலக் வர்மா, வில் ஜாக்ஸும் எப்பவும் போல நின்று வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்பவும் பஞ்சாப் மேலதான் இதுல நம்ம மிஸ்டேக்னே சொல்லலாம். ஏன்னா 2-3 கேட்சை வந்து தவற விட்டாங்க. ஸோ பஞ்சாப் நேற்று ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஆஃப்டர் மேட்ச் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டியில் சொல்றாரு, ஸோ எப்பவும் போலதான் நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த 5 மேட்சுமே கேட்சும் போலிங்ல தான் விட்டோம். ஸோ ஏன்னா நம்ம பார்க்குறோம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ் பேர்லெட்டா இருக்கட்டும், மார்க்கோ ஜான்சனா இருக்கட்டும், ஹர்தீப் சிங்கா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸை கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அந்த ஸ்கோரை டிஃபரெண்டே பண்ண முடியல. முக்கியமான காரணம் அந்த கேட்ச் தான். மேபி இவங்க அந்த பிளேயர்ஸை கரெக்டான ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஒரு 5 மேட்சா எங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா சஷாங்க் சிங்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாலும் அவரையும் லாங் ஆன்ல தான் நிக்க வைக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ மேபி இவங்க இந்த வருஷம் நம்ம ஸ்டார்டிங்ல பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆவாங்கன்னு யோசித்தோம். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் வழி விடுற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க மும்பையுமே நேற்று அவங்க ஆடினப்போ சிஎஸ்கே உள்ள போட்டோம், பஞ்சாப் வெளியே வரட்டும், அந்த மாதிரி ரொம்ப கூலா அவங்க வந்து சேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த ஸ்கோரை.